ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டு 9th லெசன் வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2 பார்ப்போம். சத்தியகி ஈஸ்வர்கை அப்படின்னா உண்மையே கடவுள். சத்திய அசத்திய அப்படின்னா சரியா தவறா. அது வந்து சஹி யா கலத் அப்படின்னு வரும், கேட்பாங்க. இது சத்திய அசத்திய அப்படின்னா இது சரியா தவறா. சப்த பனாயே அப்படின்னா ஒரு ரெண்டு வார்த்தையை வச்சுட்டு ஒரு வார்த்தையாக உருவாக்குறது. இப்போ விலோம் சப்த அப்படின்னா எதிர்ச்சொற்கள், ஆப்போசிட் வேர்ட்ஸ். வஜன் அப்படின்னா ஒருமை பன்மை, சிங்குலர் புளூரல், இதெல்லாம் பார்ப்போம். பார்ட் 1 வந்து கொஸ்டின் ஆன்சரு, ஃபில்லப்ஸு இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து சரியா தவறா அந்த எதிர்ச்சொற்கள், ஒருமை பன்மையெல்லாம் பார்க்கலாமா? இப்போ சத்திய அசத்திய. ராஜா ஹரிச்சந்திரன் ஈமான்தார் வியக்தி தே அப்படின்னா ராஜா ஹரிச்சந்திரன் நேர்மையானவர். ஈமான்தார் அப்படின்னா நேர்மையானவர். வியக்தினா ஒரு நபர், நேர்மையானவர் அப்படின்னு அர்த்தம். ராஜா ஹரிச்சந்திரன் நேர்மையானவர், அது சத்திய, சரி, ட்ரூ. ரிஷி துரோணாச்சாரிய உஸ்கி பரீட்சா லேனா ஜாகதேத்தே அப்படின்னா முனிவர் வந்து துரோணாச்சாரியர் வந்து அவருக்குன்னா ஹரிச்சந்திரனுக்கு பரீட்சை வைக்க விரும்பினார். அப்போ முனிவர் துரோணாச்சாரியர் கிடையாது, விஸ்வாமித்ரர். அப்போ அது தவறு, அசத்திய. இங்கே விஸ்வாமித்ரர்னு கேட்டிருந்தாங்கன்னா அது சரி. இது துரோணாச்சாரியார்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறு. राजा ने अपना सब कुछ सहर्ष दान कर दिया அப்படின்னா सहर्ष அப்படின்னா மகிழ்ச்சியுடன். இப்போ ராஜா ने अपना सब कुछ सहर्ष दान कर दिया அப்படின்னா தானமாக கொடுக்குறார். அவருடைய எல்லா சொத்து எல்லாவற்றையும் மகிழ்ச்சியுடன் தானமாக தந்தார் அப்படின்னா அது சரி, சத்திய. இப்போ வந்து சஹர்ஸ் அப்படின்னா அது சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன்றது தான் அந்த சஹர்ஸ். சப்குச் அப்படின்னா எல்லாவற்றையும். அப்னா அப்படின்னா தன்னுடைய. அப்னான்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம நிறையா சென்டென்ஸ் அமைக்கிறது. அப்னா, அப்னி, அப்னேன்றது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அப்னா அப்படின்னா தன்னுடைய எல்லாவற்றையும் மகிழ்ச்சியுடன் தானமாக தந்தார். தான்கர்தியா அப்படின்னா தானமாக தந்தார், सत्य. राजा को अपना पुत्र तथा पत्नी दोनों को बेचने पड़ा அப்படின்னா ராஜாக்கோ அப்படின்னா ராஜா ஹரிச்சந்திரன். ராஜாக்கோ அப்பனா புத்திர அப்படின்னா அவனுடைய மகனையும் தன் மகனையும், ததா அப்படின்னா அண்டுன்னு அர்த்தம். இங்கே அவுர் அப்படின்னு சேர்க்கலாம். அவுர்னு கேட்பாங்க, ததா ரெண்டுக்குமே அண்டு தான், அவுர் மற்றும் அப்படின்னு அர்த்தம். பத்னி அப்படின்னா மனைவி, தோணோங் அப்படின்னா இருவரையும். இந்த இருவரையும் தோணோங்கிற ஒரு வார்த்தையை வச்சும் நம்ம சென்டென்ஸ் அமைச்சதை பார்த்துருக்கோம். இப்போ தோணோங்கோ பேஜ்னா படா அப்படின்னா விற்க வேண்டியதாயிற்று. பேஜ்னானா விற்கிறது, நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸில் பார்த்துருப்போம். இப்போ பேஜ்னா படா அப்படின்னா இருவரையும் விற்க வேண்டியதாயிற்று. அதுவும் படையக்கான்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதுவும் சென்டென்ஸ் அமைச்சிருக்கதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ராஜா को अपना पुत्र तथा पत्नी दोनों को बेचना पड़ा அப்படின்னா ரெண்டு பேரையும் விற்க வேண்டியதாயிடுச்சு, சரி, சத்திய. விபக்தி கே சமய ராஜா சத்திய கா சாத் நிபா சகே அப்படின்னா விபக்தி கே சமய அப்படின்னா கஷ்ட காலங்களில் ராஜா சத்தியக்கா அப்படின்னா ராஜாவால் அந்த உண்மையை, சாத்தின நிபா சகே அப்படின்னா கடைப்பிடிக்க முடியவில்லை. அந்த இல்லை முடியாது என்னது சகேன்னு நம்ம ஏற்கனவே அதையும் பார்த்துருக்கோம். சக்தா, சக்தின்னு அதையும் பார்த்துருக்கோம். அதை வச்சு நம்ம வேர்ட்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். முடியவில்லை, முடியும், முடியாது என்ற வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சகே அப்படின்னா முடியவில்லை. விபக்தி கே சமய அப்படின்னா கஷ்ட காலங்களில் ராஜாக்கோ ராஜாவால் சத்தியத்தை அப்படின்னா உண்மையை, நிபாசகே அப்படின்னா கடைப்பிடிக்க முடியவில்லை அப்படின்னா நிபாசகே அப்படின்னா
நன்றது வந்து இங்கே நகின்ற அர்த்தம். ந நிபாசகே அப்படின்னா கடைப்பிடிக்க முடியவில்லை. நிபாசகேனா கடைப்பிடித்தார், கடைப்பிடிக்க முடியும்னு அர்த்தம். இங்கே இல்லைன்றதுனால ந நிபாசகே அப்படின்னா கடைப்பிடிக்க முடியவில்லை, அது சத்திய. அசத்திய தவறு. கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னா சத்திய, இது கடைப்பிடிக்க முடியவில்லை அப்படின்னா அசத்திய தவறு. அந்த में ராஜா की जीत हुई அப்படின்னா கடைசியில் ராஜா வெற்றி பெற்றார், வென்றார் அப்படின்னா அது சத்திய, சரி. இப்போ விலோம் சப்தம் பார்க்கலாம். எதிர்ச்சொற்கள். மகான் அப்படின்னா முக்கியம், நல்லது, பெரிய, முக்கியம் எல்லாம் அதே மகான். துச் அப்படின்னா முக்கியமற்றது, இது துச்சமாக நினச்சிடுறது, வேணான்னு முக்கியம் இல்லாமல் நினைக்கிறது, அப்போ முக்கியமற்றது. தயாளு அப்படின்னா இரக்கமுடைய. நிர்தை அப்படின்னா இரக்கமற்ற. உதார் அப்படின்னா பெருந்தன்மை, தாராளமான, ரெண்டு அர்த்தம். அனுதார் அப்படின்னா பெருந்தன்மை இல்லாத, தாராளமாக இல்லாமல் அப்படின்றது அனுதார். சத்திய அப்படின்னா உண்மை. அசத்திய அப்படின்னா பொய். ஈமான்தாரி அப்படின்னா நேர்மையானவர். பேயிமானி அப்படின்னா நேர்மையற்றவர். ராஜா அப்படின்னா ராஜா, அரசன். ஏழை அப்படின்னா ரங்க்னா ஏழை. அது வந்து ஏழைனா ரங்குன்னு சொல்லலாம், கரீப் அப்படின்னு சொல்லலாம். பாஸ் அப்படின்னா அருகில். தூர் அப்படின்னா தூரம். ஆம்தனி அப்படின்னா வருமானம். கர்ச் அப்படின்னா செலவு. ஜீத் அப்படின்னா வெற்றி. ஹார் அப்படின்னா தோல்வி. மாலிக் அப்படின்னா முதலாளி. நௌகர் அப்படின்னா தொழிலாளி. இது சப்த பனாயியே அப்படின்னா சப்தத்தை உருவாக்குறது. சப்தம்னா சொல்ல உருவாக்குறது. அ ப்ளஸ் சத்திய அசத்திய அப்படின்னு நம்ம ஏன் முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்தா அது ஆப்போசிட் வேர்ட்ஸாக மாறிடும். அதுவும் நம்ம ஆப்போசிட் வேர்ட்ஸில் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். முன்னாடி மட்டும் சேர்த்து அது அப்படியே ஆப்போசிட் வேர்ட்ஸாக வரும். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ளஸ் சத்திய அப்படின்னா அசத்திய அப்படின்னா பொய். அப்போ சத்திய அப்படின்னா அது உண்மை, அசத்திய அப்படின்னா பொய். ப்ளஸ் தர்ம அப்படின்னா அதர்ம அப்படின்னு. இப்போ வெறும் தர்மனா தர்மம், அதர்ம அப்படின்னா அதர்மம். இது ஆப்போசிட்ஸ் வேர்ஸ் மாதிரி தான். ப்ளஸ் சமஜ் அப்படின்னா அசமஜ் அப்படின்னா புரியவில்லை. சமஜ் அப்படின்னா புரியுது. ப்ளஸ் சமான் அசமான் அப்படின்னா சமம் இல்லாத. சமான் அப்படின்னா சமமாக. ப்ளஸ் பிரசன் அப்படின்னா பிரசன் அப்படின்னா மகிழ்ச்சியின்மை. இப்போ பிரசன் அப்படின்னா மகிழ்ச்சி. ப்ளஸ் சபல் அசபல் அப்படின்னா தோல்வி. அப்போ சபல்னா வெற்றி. சபல்தா விபல்தான்னு இப்போ சொல்லுவாங்க. இது சபல் அப்படின்னா வெற்றி, அசபல் அப்படின்னா தோல்வி. ப்ளஸ் விஸ்வாஸ் அப்படின்னா அவிஸ்வாஸ் அப்படின்னு வரும். அவிஸ்வாஸ் அப்படின்னா அவநம்பிக்கை. இப்போ விஸ்வாஸ்னா நம்பிக்கை, மட்டும் முன்னாடி சேர்த்தணும். அவிஸ்வாஸ் அப்படின்னா அவநம்பிக்கை. இப்போ வஜன் ஒருமை பன்மை பார்ப்போம். பாத் அப்படின்னா விஷயம். பாதேங் அப்படின்னா விஷயங்கள். பேட்டா அப்படின்னா மகன். பேட்டே அப்படின்னா மகன்கள். லட்கா அப்படின்னா சிறுவன். லட்கே அப்படின்னா சிறுவர்கள். சிதா அப்படின்னா இறுதிச் சடங்கு. சிதாயேங் அப்படின்னா இறுதிச் சடங்குகள். இது வந்து ஒருமை பன்மையோட நம்ம ஃபார்முலாவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த மேலே ஒரு கோடு மட்டும் வரும், ஒரு மேலே கோடு போட்டு புள்ளி வரும், இந்த யாங்கு வரும், ஏங்கு வரும். நம்ம ஏற்கனவே அது நிறையா பார்த்துருக்கோம். அது ஃபார்முலாவே பார்த்துருக்கோம். சிங்குலர் ப்ளூரல் ஃபார்முலாவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ராத் அப்படின்னா இரவு. ராதேங் அப்படின்னா இரவுகள். விபத்தி அப்படின்னா கஷ்டகாலம். விபத்தியாங் அப்படின்னா கஷ்ட காலங்கள். லக்டி அப்படின்னா மரக்கட்டை.
லக்டியாங் அப்படின்னா மரக்கட்டைகள். இதவே மாற்றி எழுதுனா அது சிறுமி ஆகுதும். லக்டி அப்படின்னா இது வந்து மரக்கட்டை. இப்போ லடுக்கி இட்டு வந்து முன்னாடி வந்துடும், கீ வந்து பின்னாடி வந்துருச்சுன்னா எழுத்து மாறிடுச்சுன்னா அது சிறுமிகள் ஆயிரும். இது லக்டி அப்படின்னா மரக்கட்டை. லட்கி இட்டு வந்து வந்துடும். லட்கி அப்படின்னா கேர்ள், சிறுமி. பத்னி அப்படின்னா மனைவி. பத்னியாங் அப்படின்னா மனைவிகள். சீஜ் அப்படின்னா பொருள். சீஜேங் அப்படின்னா பொருட்கள். பைசா அப்படின்னா ரூபாய். பைசே அப்படின்னா ரூபாய்கள். ஹவா அப்படின்னா காற்று. ஹவாயேங் அப்படின்னா காற்றுகள். சச்சாயி அப்படின்னா உண்மை. சச்சாச்சியாங் அப்படின்னா உண்மைகள். அந்த ஈ வந்து நம்ம அங்கே வந்து நெடிலாக இருக்கிறது இங்கே குறிலாயிரும், யாங் போடணும். எல்லாத்துலேயும் அப்படி தான். கீ முடிஞ்சுன்னா கீயா மாறிடும், ஈ முடிஞ்சால் ஈயா மாறிடும், அவ்வளோதான். சச்சாயி சச்சாயாங். உண்மைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.